டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது உற்பத்தி சார்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த லெசன்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ், அதாவது உற்பத்தி சார்பு, அதை சார்ந்த லெசன்ஸை பார்த்துட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் லேண்ட் அண்ட் லேபர் இஸ் ஏ ப்ரைமரி ஃபேக்டர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் ஏ செகண்டரி ஃபேக்டர். அதாவது நிலமும் உழைப்பும் முதன்மை உற்பத்தி காரணி, மூலதனமும் தொழிலமைப்பும் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஏன் முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறோன்னா, அதாவது கிஃப்ட் ஆஃப் நேச்சர், அது இயற்கையின் கொடை, அதனால் லேண்ட் அண்ட் லேபர் இஸ் ஏ ப்ரைமரி ஃபேக்டர். கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது மூலதனமும் தொழில் அமைப்பும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஸோ திஸ் இஸ் கால்ட் டெரைவ்டு ஃபேக்டர் ஆர் செகண்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வாட் இஸ் லேண்ட், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், நெக்ஸ்ட் வாட் இஸ் லேபர் அண்ட் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர், நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆண்டர்ப்ரனருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கேபிட்டல்னா என்ன, அதோட வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல், நெக்ஸ்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதாவது உற்பத்தி சார்பு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் அமங் யூனிட்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது இன்புட்ஸ் அண்டு த ரெசலண்ட் குவான்டிட்டி ஆஃப் த குட் ப்ரொடியூசர், அதாவது அவுட்புட். சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், அதாவது பல்வேறு உள்ளீடு காரணிகளின் அளவுக்கும் பல்வேறு வெளியீடு காரணிகளின் அளவுக்கும் இடையே உள்ள தொடர்பு. அதாவது உள்ளீடுகள் அப்படின்னா நம்ம என்ன ரா மெட்டீரியல் போடுறோம் அது உள்ளீடுகள், வெளியீடுகள் அப்படின்னா என்னென்னா அதிலிருந்து நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் கிடைக்கிது, உற்பத்தி செய்கிறோம், தட் இஸ் கால்டு அவுட்புட். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாரு, அதாவது அக்கார்டிங் டு ஜே ஸ்டிக்லர் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பர் யூனிட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் பர் யூனிட்ஸ் ஆஃப் டைம். அதாவது ஸ்டிக்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி சார்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ளீடுகள் எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியீடுகள் எவ்வளோ கிடைக்குது. அதாவது இப்போ உள்ளீடுகள் வெளியீடுகள், இன்புட் அவுட்புட் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடணும். இன்புட் அப்படிங்கிறது இப்போ ஒரு சுகர் ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் சுகர் கேன்கிறது இன்புட், சரியா? ப்ரொடக்ஷன் என்ன வரும், சுகர், அது அவுட்புட். இப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்புட் அப்படின்னு சொன்னோம்னாலே நீங்கள் எதை தான் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ஒரு பொருளினுடைய தயாரிப்புக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், அதாவது உள்ளீட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்புட்டுன்னு சொல்கிறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளியீட்டு பொருட்கள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எவ்வளோ இன்புட் கிடைக்கும் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஜே ஸ்டிக்லர் சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்னென்ன, இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அதாவது உற்பத்தி சார்பு மே பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் Q is equal to function of NLKT. ரொம்ப முக்கியமான ஒன்மார்க்கு NLKT அப்படிங்கிறது. இதில் N அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N அப்படின்னா லேண்ட், சரியா? எல் அப்படிங்கிறது லேபர், சரி? எல் அப்படிங்கிறது என்னது, லேபர். நெக்ஸ்ட் கே அப்படிங்கிறது கேபிட்டல், அதாவது மூலதனம். டி அப்படிங்கிறது டெக்னாலஜி, தட் இஸ் கால்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, Q is equal to function of NLKT, that is land, labor, capital and technology. Next, the functions implies that the level of output depends on the quantity of different inputs. அதாவது ஒரு அவுட்புட் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லெவலில் அதுக்கான இன்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சார்ந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ஃபேக்ட்ரி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் சுகரோடைய உற்பத்தி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கேன்கிறது ரா மெட்டீரியல், அதாவது
ரா மெட்டீரியல், எவ்வளோ உழைப்பாளர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ரா மெட்டீரியல், எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்னவாக கிடைக்கும், சுகராக நம்ம கைக்கு கிடைக்கிது. ஸோ ஒவ்வொரு இன்புட்டும் ஒவ்வொரு அவுட்புட்டும் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு இன்புட்டை சார்ந்து இருக்கும். எவ்வளவு நம்ம உள்ளீடுகள் கொடுக்குறோமோ அதை சார்ந்து நம்மளுடைய அவுட்புட்டோடைய அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், இன்னொன்று லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். சரியா? குறுகிய கால உற்பத்தி சார்பு, நெக்ஸ்ட்டு நீண்ட கால உற்பத்தி சார்பு, லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். பார்த்து இன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் the distinction between long run and short run is made on the basis of fixed input in that inhabit the production. அதாவது உற்பத்தி சார்பில் லாங் ரன் ஷார்ட் ரன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த காரணிகளை பொறுத்து இருக்கும். காரணிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதாவது மாறும் காரணிகள், மாறாத காரணிகள் அப்படின்னு 2 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஷார்ட் ரன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் ரன் அப்படின்னா என்னென்னா, அதாவது த ஷார்ட் ரன் இஸ் த பீரியட் வேர் சம் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த 4லையும் ஏதாவது ஒன்றில் மாற்றம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில வேரியபிள்ஸை, அதாவது ஒரு சில ஃபேக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மீதி எல்லா ஃபேக்டரும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஷார்ட் ரன். இன்னும் சொல்லப்போனால் குறுகிய காலத்தில் எந்த உள்ளீடு, அதாவது எந்த உற்பத்தி காரணிகளும் மாறாது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். குறுகிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட், ஒன் டேயில் நம்மளுடைய நிறுவனத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஷார்ட் ரன். ஸோ இந்த ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மாதம்னு வச்சுக்கலாம். லாங் ரன்ங்கிறது 1 மந்த். 1 மந்தில் நம்மளோட ஃபேமில் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேயும் என்ன பண்ணலாம், மாற்றங்கள் கொடுக்கலாம். ஸோ ஷார்ட் ரன்ங்கிறது மாறாத உற்பத்தி காரணி, லாங் ரன்ங்கிறது மாறுகின்ற உற்பத்தி காரணிகளை கொண்டது. இந்த ஷார்ட் ரனில் அதாவது ஈஸியாக ஃபார்ம்ஸ் உள்ளே வர முடியாது. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் யாரும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ப்ராஃபிட் அடையணுங்கிறது 1 டே ப்ராசஸ் கிடையாது. ஸோ ஷார்ட் ரனில் இது பாசிபிள் கிடையாது. அனதர் ஃபியூச்சர்ஸ் இஸ் தட் firms do not enter into the industry and existing firm may not leave the industry. அப்படின்னா என்னென்னா, குறுகிய காலத்தில் எந்த ஒரு நிறுவனமும் உள்ளே வந்து தங்களுடைய வியாபாரத்தை தொடங்க முடியாது, உற்பத்தியை தொடங்க முடியாது. உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிற நிறுவனங்கள் டக்குன்னு நம்மளுடைய உற்பத்தியை நிறுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணிட முடியாதுன்னா வெளியில் போயிட முடியாது. இது ஷார்ட் ரன். லாங் ரன் அப்படின்னா என்னென்னா, லாங் ரன் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் த பீரியட் ஃபியூச்சர்டு பை த என்டர் ஆஃப் நியூ ஃபோர்ம்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. புதிய நிறுவனங்கள் உள்ளே நுழையலாம். அண்ட் தி exist of existing firm from the industry. நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கிற நிறுவனங்கள் வெளியில் போகலாம். ஏன்னா 1 மாத காலம் இருக்குது. நீங்கள் தங்களுடைய நிறுவனத்தில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம்னா எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லாங் ரனில் சேஞ்சஸ் பாசிபிள், ஷார்ட் ரனில் சேஞ்சஸ் மே நாட் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஜென்ரல் ப்ரொடக்ஷன் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன, ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லுஸ்ட்ரேட் பை லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மாறும் விகித விளைவு விதியின் மூலம் குறுகிய கால சார்பினை நீங்கள் அறியலாம். லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு பை த லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அதாவது நீண்டகால உற்பத்தி சார்பை நீங்கள் மாறா விளைவு விதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஸ்டிக்லரோட டெஃபினேஷன் என்ன, வாட் ஆர் த ஃபார்முலா ஃபார் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன, லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். லாங் ரன் அப்படிங்கிறது
ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேஞ்சஸ் ஆகும், ஷார்ட் ரன் அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுக்குள்ளே இருந்து 2 மார்க்கு 1 மார்க்கு ப்ளஸ் இன்டீரியர் 1 மார்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டடி வெல், நோட்ஸ் நல்லா கிளியராக எடுத்து வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷன், அதாவது ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் லா ஆஃப் வேரியபிள் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்ன, அதில் நம்மளுடைய இன்புட் அளவு என்ன, அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.